அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? அரபு நாடுகளில் ஏற்பட்டுள்ள பதற்றமான சூழ்நிலை குவைத் முழுவதும் சைரன் ஒலிக்கப்பட்டுள்ளது. ராணுவ பலத்தை தீவிரப்படுத்த சவுதி அரேபியா, கத்தார், பஹ்ரைன், ஒமன் ஆகிய அரபு நாடுகள் தீவிர நடவடிக்கை. ஈரான் மீது தாக்குதலை தொடங்கிய அமெரிக்கா. இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்கு. வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடத்தப்பட்ட வந்த பேச்சுவார்த்தையில் சுமூக முடிவு எட்டாத காரணத்தினால் அமெரிக்கா உதவியுடன் இஸ்ரேல் ராணுவம் ஈரானில் உள்ள தெஹ்ரானில் தாக்குதலை தொடங்கியுள்ளது. இந்த தாக்குதல் ஈரானின் சுப்ரீம் லீடர் ஆயத்துல்லா அலி கேமனி அவர்கள் வசித்து வந்த அலுவலகத்தின் அருகே ஏற்பட்டுள்ளதால் ஈரானில் பெரும் பதட்டம் நிலவி வருகிறது. இதன் காரணமாக ஈரான் ராணுவம் எந்நேரமும் இஸ்ரேல் மீது பதிலடி தாக்குதல் தொடங்கும் என்பதால் இஸ்ரேல் முழுவதும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இப்போ ஜிசிசி நாடுகளான குவைத், சவுதி அரேபியா, கத்தார், பஹ்ரைன், ஒமன் ஆகிய அரபு நாடுகளிலும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. ஏனென்றால் அமெரிக்காவின் ராணுவ தளங்கள் பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா, குவைத், கத்தார், பஹ்ரைன் ஆகிய நாடுகளில் உள்ளது. இதற்கு முன் அமெரிக்கா ராணுவம் ஈரான் மீது தாக்குதலை நடத்திய போது ஈரான் டைரக்டாக கத்தாரில் உள்ள அமெரிக்கா ராணுவத்தை தாக்கியது குறிப்பிடத்தக்கது. இப்போ குவைத்துடைய டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் வெளியிட்ட அதிரடி அறிவிப்பின்படி குவைத்திலிருந்து ஈரான் செல்லும் மற்றும் வருகை தரும் அனைத்து விமானங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக குவைத்துடைய டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் தெரிவித்துள்ளது. அதுபோல இஸ்ரேல் மீது ஈரான் ராணுவம் எந்நேரமும் தாக்கக்கூடும் என்பதால் இஸ்ரேல் முழுவதும் மக்கள் விழிப்புடன் இருக்க சைரன் ஒலிக்கப்பட்டு வருகிறது. அதுபோல பஹ்ரைன் உள்துறை அமைச்சகம் வெளியிட்ட தகவல்படி நாட்டு மக்கள் அலர்ட்டாக இருக்க எமர்ஜென்சி சைரன் ஒலித்து வருகிறது. அரபு நாடுகளில் பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதால் பாதுகாப்பு வழிமுறைகளை கடைபிடிக்குமாறு இஸ்ரேலில் உள்ள இந்திய தூதரகம் இந்தியர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது மற்றும் அவசரகால தொலைபேசி நம்பரையும் வெளியிட்டுள்ளது. அரபு நாடுகளில் சண்டை பார்த்தீங்கன்னா சொல்லி வச்சது போல நோம்பு மாசத்துல மட்டும்தாங்க இந்த அமெரிக்காக்காரன் ஆரம்பிக்கிறான். இப்போ அடுத்து என்ன நடக்கணும்னு தெரியாமல் குவைத், சவுதி அரேபியா, கத்தார், பஹ்ரைன், ஒமன் ஆகிய அரபு நாடுகள் தங்கள் நாட்டு ராணுவ பாதுகாப்பை தீவிரப்படுத்தி உள்ளன. தற்போது கிடைத்த புதிய தகவல்படி குவைத் முழுவதும் சைரன் ஒலிக்கப்பட்டு வருகிறது. இப்போ நீங்க பாக்குறீங்கல்ல, இதுதாங்க அந்த சைரன் ஒலி. குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்கள் அலர்ட்டாக இருக்க இந்த சைரன் ஒலிக்கப்பட்டுள்ளதாக மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் தெரிவித்துள்ளது. இந்த வீடியோ பார்க்குற யாரெல்லாம் சைரன் ஒலியை கேட்டீர்கள் என்பதை மறக்காம கமெண்ட்ஸ் பதிவு செய்யுங்க. விரைவில் அரபு நாடுகளில் ஏற்பட்டுள்ள இந்த சண்டை முடிவுக்கு வர பிரார்த்தனை செய்யுங்க. அடுத்து வாங்க ஃப்ளைட் அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக் கொள்ளலாம். அதுபோல பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. பெங்களூர் டு குவைத் 8500 ரூபாய்க்கு சலாம் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு பெங்களூர் 26 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். சென்னை டு குவைத் 13000 ரூபாய்க்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 29 குவைத் தினாருக்கு எத்திஹாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 25500 ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 43 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 11000 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 22 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருவனந்தபுரம் டு குவைத் 16500 ரூபாய்க்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருவனந்தபுரம் 33 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 69 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 32 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 296 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 1000 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்மலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 52 தினார் 432 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 48 தினார் 80 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கமெண்ட்ஸ் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.